ஹாய் பைடாஸ் அண்ட் கேல்டாக்ஸ். பல நாள் கழிச்சு வீடியோவில் வரோம். ஒன்றும் இல்லை கேஸ், ஒரு கேம்பஸில் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்களை இந்த கேம்பஸுக்கு மாற்றிட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற வீட்டெல்லாம் காலி பண்ணி அந்த ஓனர்கிட்ட பேரண்ட்ஸ் காசு கூட கொடுக்காம தப்பிச்சு முடியாது இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். இங்கே இது ஒரு புது இடம். இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்மளுக்கு வீடியோ வரும். பட் லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் நல்ல ஒரு ரீச் இருந்தது கைஸ். அது காரணம் நம்மளோட புளுத்தி தருண் தான். அவர் கடைசியில் நல்ல ஒரு காம்பினேஷன்லாம் பேசிக்கிட்டாங்க எங்கள் காலேஜில். என்னாச்சுன்னா எங்கள் காலேஜில் என்னையை பற்றி கொஞ்சம் நல்லா பேசினாங்க. ஆனால் தருணோட காலேஜில் அவரோட நிலைமை லைட்டாக நாரி இருக்குது. காரணம் என்னன்னா, அவர் கேடு ஒத்துக்கிட்டதுனால அவரை கே தருண் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவர் காலேஜில் தான் கே கிடையாது. அவர் அப்போவே ஸ்கூல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னா, நீங்கள் நினைக்கிற சம்பவம் கிடையாது. ஐயோ மொத்தமா போதுடா வீடியோ. 12th நாங்கள் 12th படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூலோட 50வது வருஷம் ஆனுவல் டே. ஸோ உங்களுக்கே தெரியும், 50வது வருஷம் அப்படின்னா வச்சு செய்வாங்க, தலைவரே அப்படின்னு கத்துவாங்க. ஸோ நாங்கள் படிக்கிறப்போ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்தது 50வது வருஷங்கிறதுனால 50th கோல்டன் ஜூப்ளி இயர். அப்போ ஸோ ஆனுவல் டே கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும், எல்லா செலிப்ரிட்டிஸ் அதை கூப்பிடணும், அதே மாதிரி வச்சுருந்தாங்க. நான் எல்லா ஆனுவல் டேலையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு அது இது கிடையாது. நம்ம தருண் புளுத்தி எப்படின்னா சிறு வயதிலிருந்து ஒரு வீடியோ போடுங்க. இப்போ என்ன இந்த வீடியோட கான்டென்ட் இப்போதான் பார்த்தேன். கான்டென்ட் இதில் என்னன்னா, இங்கே கோல்டன் ஜூப்ளி இயர் என்ன நடந்தது, என்ன ஃபன் நடந்தது, அதுதான் ஆனுவல் டே பார்ட்டிசிபேஷன் காண்ட்ராங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்ல போகிறோம். செகண்ட் ஹாஃப் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணதை நாங்களே ரியாக்ட் பண்ணி எங்களுக்குள்ளேயே நாங்கள் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போ 12th, நம்ம அப்போ 12th ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சிறப்பாக ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஆனுவல் டே அப்போ என்ன படம் வந்திருந்ததுன்னா, பொன்னியின் செல்வன் படம் வந்திருந்தது. என்ன பாட்டுறாது, கொடி பறக்க. அப்புறம் இன்னொன்று ஒரு பாட்டு இருக்கு மேடம். என்ன பாட்டு? பொன்னி நதி பார்க்கணுமே பாட்டு பாடணும் வாடா அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த எல்கேஜிலேருந்து 12th எப்படியாச்சும் பாடிடணும் அப்படின்னு, 12th கடைசி வருஷம் அப்படிங்கிறப்ப எப்படியாச்சும் ஒரு ஸ்டேஜ் ஃபியரை போக்கி பாடணும் அப்படின்னு சொல்லி நானும் யோசித்தேன். அப்படி இப்படின்ட்டு அப்புறம் இங்கிலீஷ் பாட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கிலீஷ் பாட்டு பாட போறேன்டா, உள்ள வாடா அப்படின்னா. அதுல தான்டா என்னோட இதே இருக்கு. சரி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி இங்கிலீஷ் பாட்டுலாம் பாட வைப்பாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே எங்கள் கெமிஸ்ட்ரி சார் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாரு. அவர் நல்ல சூப்பரான டைம். அவர் தான் கோஆர்டினேட், அந்த மியூசிக் பேண்டுக்கு அவர் தான் கோஆர்டினேட். நான் பொறுமையாக போய் சார் ஆப்ரா வரான், அவர் ஒன்று ஆப்ரா வரான். தெரியும், ஏற்கனவே நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன், அது யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கட் அடிச்சுட்டு வந்துட்டோம் சார். கெமிஸ்ட்ரி சார் பார்த்து பாடுறா, அவர் யாரும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். அவர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீங்க தனியா உட்காந்து எழுதுங்க அப்படின்ட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதிடுறா அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ ஆனா அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 பேரும் மட்டும் ஏவி ஹால், அது தனி ஹால், அங்க சவுண்ட் கேட்கக்கூடாது அப்படின்னு சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க எங்களை மட்டும் தனியா அங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு அவர் கொடுத்து நாங்க மட்டும் எழுதிட்டு இருந்தோம். அதுல அவர் பாராட்டி ஆகணும். நாங்க எழுதுறதுலயே பயங்கரமா காப்பி அடிச்சு எழுதுற எக்ஸாம், அது மட்டும் தான். இப்படி உட்காந்துருந்தோம். ஒரு பெரிய டேபிள் இருந்தது. டேபிள் இந்த சைடு பேக் ஒழிச்சு வச்சிருந்தோம். பிரின்சிபல் சார் வேற அப்பப்போ வருவாங்க. ரிகர்சல்லாம் இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பேன். கரெக்டா அப்படி எடுக்கும் போது யாரா என்னடா இது அப்படின்ற மாதிரிதான்
ஆனா சரி இதுல பசங்க என்ன ட்விஸ்ட்னா எல்லா எக்ஸாமும் எழுதிட்டோம். தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே எழுதிட்டோம். கடைசியில தான் மாட்டணும் மேக்ஸ்ல. மேக்ஸ் வந்து எங்க மேக்ஸ் அது வாத்தியார் வந்து வச்சுக்கீங்களேன். எங்க மேக்ஸ் வாத்தியார் வந்து கொஞ்சம் ரக்கெட் டைப் மாதிரி. அவர் வந்து பயங்கரமா மிரட்டுவாரு. அவர்கிட்ட மாட்டினா சிக்கனா செதச்சிருவேன் அந்த மாதிரி ஆளு அவரு. இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. காலேஜ்ல ரேகிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அவர் பண்றதே ரேகிங் தான். கிளாஸுக்குள்ள தண்டா எடுப்பாரு, குட்டிகரணை போட்டு இருப்பாரு, ஏதாச்சும் டான்ஸ் ஆடுப்பாரு. அவர்கிட்ட சிக்கனா செதச்சிருவாரு. அவர் எக்ஸாமுக்கு வந்து கரெக்டா அடுத்த நாள் ஆனுவல் டே நடக்குது. ஆனுவல் டே லீவ். அந்த ஆனுவல் டே ஆமா லீவ் நடக்குது. பொங்கல் ஹாலிடேஸ் தான் ஆனுவல் டே நடந்தது. அடுத்த நாள் லீவு. முதல் நாள் என் தலைவன் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம். மாட்டிக்கிட்டான். பொறுமையா போனோம். நேரா கிளாஸ் ரூம்ல இருந்து ஏவி ஹால் வந்து மிரட்டிட்டு போனாரு. நாளைக்கு எக்ஸாம் மரியாதையா இருந்துக்க இருக்கிற மாதிரி. தம்பி ரைட்டா இருந்துக்க சரின்னு சொல்லிட்டு படிச்சு வந்து கிளாஸ்ல வந்து எழுதிட்டு போகணும் அப்படின்ட்டாரு. இங்க வந்து உட்கார்ந்து கூட எழுதல. நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம கெமிஸ்ட்ரி சார் இருக்காரு, நம்மளை காப்பாத்துறாரு, பேப்பர் எடுத்து அவர் சொல்லிட்டாரு நான் தான் பேப்பர் கொடுப்பேன், எடுத்து கீழே வந்து எழுதிட்டு போ அப்படின்ட்டு மிரட்டிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் நாங்க பிசிக்ஸ் பண்ணதை அவர் பாத்துட்டாரு. ஆமா போயிட்டாரு. அப்பவே தெரிஞ்சிருச்சு மேக்ஸ்ல வச்சு உரின்னு உரிக்க போறாரு. அவர்கிட்ட போய் முன்னாடி நின்று சார் இந்த மாதிரி படிக்கல சார் போய் நின்னோம். நாங்க 2 பேரும் போயிட்டு சார் என்னடா படிக்கல சார் படிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு நீ எழுதி வந்து கொடுத்துரு அப்படின்ட்டாரு. அப்பதான் இங்க இருந்தோ வந்தாரு தெய்வம் மாதிரி என் தலைவர். பயாலஜி. நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என் ஃப்ரெண்டு சாம்னு ஒருத்தவன் இந்த மைக் வச்சிருக்கல, அவன் மூலியமா ஒரு சம்பவம் மூலியமா எனக்கு அவரை தெரியும். அவர் வந்து பார்த்துட்டு சார் நல்லா படிக்கிற பசங்க தான் சார் 2 பேரும் படிச்சிருவாங்க. அவருக்கு நம்ம 2 பேரும் எப்படி படிப்போம் போத மட்டும் தெரியாது அவருக்கு. அவர் வந்து சார் நல்லா படிச்சிருவாங்க சார், நல்லா படிக்கிற பசங்க நான் படிச்சிருவாங்க பார்த்துட்டுறேன். அப்புறம் எல்லாம் மிஸ் வந்துட்டாங்க, சுத்திலும் வந்துட்டாங்க. அப்பதான் நம்மளுக்கு படைப்பலமே வந்தது. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வருது நாங்க வந்து எக்ஸாம்ஸ். இது என்னன்னா நாங்க எக்ஸாம்ஸ்ல இருந்து தப்பிச்சு கொடி பறக்க பாடுறதுக்கு ரெடி ஆனோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகுது. அடுத்து 1 மணி நேரம் நான் லைவ் லிங்க்லாம் எங்க அக்காவுக்கு அனுப்பிட்டேன். இனிமே அந்த வீடியோ பார்த்தாதான் வந்து ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ நம்ம ஸ்கூல் பேர் என்ன, One eternity later. அந்த டைம் தான் எல்லா இவங்களும் கிளம்பிட்டாங்க. மைக்கு கண்டி கேட்டுட்டு இருக்கிறேன் நானு. சார் மைக்கு கொடுங்க சார், மைக் கொடுங்க சார்ட்டு. சரி நம்ம பையனுக்கு வந்து கம்பேரிங் பண்ணுவாங்க வருவாங்கன்னு பார்த்தா எங்க இருந்தோ 2 பேர் வராங்க. வந்து பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ரியாக்ஷன் நான் வந்து கூப்பிட்டு கேட்கிறேன், சார் என்ன சார் இது? அவர் பேக்ரவுண்ட்ல எதுக்கு பாடுறதே தெரியாம கோரஸ் கொடுத்துட்டு இருக்கு. என்ன மைக் வேலை செய்யல. அந்த மொத்த பாட்டுலயே இந்த ஒரு லைன் தான் கைஸ் நான் பாடியிருப்பேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல நான் தண்ணி கேன் மட்டும் தான் போட வந்திருப்பேன். நான் தண்ணி கேன் போட வந்தேன். அடுத்து இந்த லைன் நான் வந்து அந்த ஒரு லைன் பாடிட்டு நான் எதுக்காக நிக்கிறேன்னே தெரியாம முடிச்ச லைன் ஸ்டேஜ்ல நான் முடிச்சுட்டு இருக்கிறேன். பூஜை வந்து பயம் பரதநாட்டியம் ஆடி இருப்பேன். இதை பூஜை பாருங்களேன். ஐயோ அடிச்சுக்கலாம், ஐயோ திருடு முடிச்சு. எதுவும் கேட்கலடா, இருந்தாலும் ரியாக்ட் பண்றேன் தானே. அவ்வளவுதான் அந்த செம்மொழியோட தமிழ் மொழி அந்த லைனுக்கு மட்டும் தான் நான் பாடுவேன். ஆக்சுவலா இந்த லைன் வர்றப்ப என்னன்னா மியூசிக் தான் வரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம பாடணுமே. ஆக்சுவலா என்ன மட்டும் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு பாட்டு. ஆக்சுவலா இன்னும் ஒரு லைன் வந்து மியூசிக் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் லைன் பாடும். அந்த வைப்லயே போனா அது வந்து நான் அவன் திரும்ப அப்புறம் என்னடா ஆரம்பிச்சிட்டாரு கண்டுக்காத ஆரம்பி அப்படின்னா அப்புறம் நாங்க கட் பண்ணிட்டு திரும்ப இதுல இருந்தானே பண்ணோம். இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணோம். அப்படியே பண்ணிட்டோம், ஏதோ பண்ணோம்டா.
These are the key moments that we had from our இது வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட இது நீங்கள் வீடியோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோக்கு வந்து ஒரு 20 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா தருண் 12th பண்ண கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவரில் பண்ண அந்த கேம்